பிரான்ஸ் நாட்டில் ஒரு விசித்திரமான ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஒரு கை தட்டும் போட்டி. யார் அதிகமான நேரம் கை தட்டுகிறார்களோ அவர்களுக்கு முதல் பரிசுன்னு அறிவிக்கப்படுது. எல்லாரும் கை தட்ட தொடங்குறாங்க. 1 மணி நேரம் ஆகுது. அந்த கைத்தட்டலினுடைய ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குகிறது. 2 மணி நேரம் ஆகுது. கைத்தட்டலின் ஓசை பாதியாக குறைந்திருந்தது. 3 மணி நேரம் ஆகுது. எல்லோருடைய கைத்தட்டலும் நின்று விட்டது. ஒரே ஒரு கைத்தட்டலின் ஓசை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த விளக்கு யார் 3 மணி நேரமாக கைத்தட்டுகிறார்கள்னு காட்டுவதற்காக அந்த விளக்கு அவர்களை நோக்கி செல்லும் போது பார்த்தால் இருவர் அங்கு அமர்ந்திருந்தார்கள். ஒருவருக்கு வலது கை இல்லை, இன்னொருவருக்கு இடது கை இல்லை. வலது கையை நோக்கி ஒருவரும் இடது கையை நோக்கி ஒருவரும் இருவருமாக இணைந்து 3 மணி நேரமாக கைத்தட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தான் முதல் பரிசு என்று பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்ததுங்க. ஒருவரிடம் வலது கை இல்லை என்றாலும் கூட, இன்னொருவரிடம் இடது கை இல்லை என்றாலும் கூட அவர்களிடம் நம்பிக்கை இருந்தது. அதுதான் அவர்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை பெற்று தந்தது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலிதல்.